எபினேசரே உதவிடும் கர்த்தரே ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே உதவிடும் கர்த்தரே ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. சுவிசேஷத்தை அறிவிப்பது கர்த்தருக்கு கொடுத்த வேலை. அந்த வேலையை உண்மையாய், உத்தமமாய், ஜாக்கிரதையாய், மற்றவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, மற்றவனுக்கு ஆகாத காரியம் செய்யாதபடி கர்த்தருடைய வேலையை அவர் அழைப்பில் உறுதியாய் என்று நான் செய்ய, நம்ம ஒருவனுக்கு அடிமைப்படாதிருந்த நான் கர்த்தருடைய வேலை செய்ய எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க அடிமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தரோடு கூட இருந்து இந்த அடிமை சிறையில் இருப்பது அனைவரை மீட்டு கொண்டு வருவதற்கு நான் அவர்களுக்கு அடிமையாக இருக்க பிரியப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன். இந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் நாங்கள் செய்யும் போது நானின் ஆசீர்வாதத்தை போல நிச்சயமாய் கர்த்தர் நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் மேல் விழுந்த கடமை நாங்கள் செய்யும் போது எங்கள் குடும்பத்தை, எங்கள் எல்லையை, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரை ஆசீர்வதிப்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசங்களோடு கூட கிறிஸ்துவின் வருகை முறை இருப்பதாக அந்த விசுவாச நிலை கொண்டு நாங்கள் எல்லாவித காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை குடும்ப சபையில் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா காரியம் செய்ய எங்களை தகுதிப்படுத்துவார்கள். கண்களில் மூடி அன்பின் பிதாவே நமக்கு சொத்து கேட்டு இந்த நாளில் வார்த்தையின்படி கர்த்தாவே
வேலை செய்வதற்கு கடமையை கொடுத்திருக்கேன். அந்த கடமைக்கு பலனை எதிர்பார்க்காதபடி எங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடும்போது எங்களுக்காக வைத்திருக்கிற பலன் நீதின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த புதிய மாதத்தில் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு விசுவாசியாய் இராதபடி ஒவ்வொரு ஜனங்களும் சிஷ்யாய் மாற ஆண்டவரே சபையில சிஷ்யர்களாய் மாற பெருக்கெடுக்க ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் சபைக்கு நீர் கொடுக்க போவதற்காக சோத்திரம். ஒவ்வொரு அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு சிறியவர் பெரியவர் எடுத்து பயன்படுத்துங்க. அந்த ஒவ்வொரு தனித்தனிய பெருமை ஆசு விசேஷமாய் இந்த மாலை நடைபெற ஒரு நாள் மாலை ஆசு காலையில் வந்தது போல கத்தவை மாலையில் அநேகரை இருதயத்தில் கத்தவை பேச்சு கொண்டு வாங்க. இந்த காரணங்களோடு கூட அந்த ஒவ்வொரு தனித்தனிய பெருமை ஆசீர்வதி அந்த கோட்டைகளை மூடிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜெபங்களோடு நீங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுணர்வே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை மீண்டும் மீண்டும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you, God with you. கை கொடுங்க, விசாரிங்க. மாலை நடக்க ஆராதனை கலந்து